என் அக்காவுடைய 2 மக்களுக்கும் வேலை இல்லாமல் இருந்தது. விண்ணப்பம் கொடுத்ததன் பதிலாக ஆண்டவர் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஆயத்தப்படுத்தினார். அவரை இன்று வருங்காட்டு ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நன்றி. எனக்கு தொண்டையில் ஒரு முளை மாதிரி கெட்டி வந்தது. அது பயங்கர வலியாக இருந்தது. தொண்டையெல்லாம் புண்ணாக காணப்பட்டது. 40 நாள் ஜெபத்துக்கு எங்கே கடந்து வருவேன் என்று எனக்கு தெரியாமல் நல்ல பலகீனமாக காணப்பட்டது. ஒரு நாள் ஊழியர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் அந்த தொண்டையிலிருந்த முளை என்னிடம் எடுத்து அகற்றினார். தேவனுக்கு நன்றி. அநேக நாள் காய்ச்சலாக படுத்த படுக்கையாக காணப்பட்டேன். இந்த காய்ச்சல் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தந்தார். தேவனுக்கு நன்றி. அக்காளுடைய மகளுக்கு 2 மக்கள் உண்டு. அதில் ஒரு குழந்தை நடக்குவா, ஒரு குழந்தை நடக்காமல் இருந்தா. அவளுக்கு ஒரு டென்ஷனாக இருக்குது நடக்காது இருக்கிறதுனால. ஒரு நாள் நான் இங்கேருந்து ஜபந்தீந்து ஒரு ஆசீர்வாத ஜபத்து கடந்து கொண்டு எண்ணெயை இயேசுவின் திரு ரத்தத்தை நெத்தியில் பூசப்பட்ட அந்த ரத்தத்தை எடுத்து அவளுக்கு காலில் போட்டு கொடுத்து, ஆண்டவர் இதுவும் கல்வாரி ரத்தம், இந்த ரத்தத்தை நான் அவளுக்கு பூசுது, நீங்கள் அவளுக்கு விடுதலை கொடுங்க, இந்த கால்களுக்கு பலனை கொடுங்க என்று சொல்லி ஜெபித்து அந்த எண்ணெயை அந்த கால்களுக்கு பூசி கொடுத்தேன். ஆண்டவர் அடுத்த நாள் அவளை நடக்க கிருபை பாராட்டினார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. எங்கள் அண்ணன் வெளிநாட்டுக்கு போயிருந்தது. ஒரு பேப்பர் கிடைக்க தடையாக காணப்பட்டது. இங்கே விண்ணப்பம் கொடுத்த பதிலாக ஆண்டவர் அடுத்த நாள் அந்த பேப்பரை கொடுக்க கிருபை பாராட்டின தேவனுக்கு நன்றி. எனது மகன் 12th எக்ஸாம் எழுதியிருந்தான். ஆண்டவன் அதிக மதிப்பெண்ணை கொடுத்து ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி. ஒரு நாள் உணவை உடுக்க உடையம் தந்து ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நன்றி. எங்களுக்காக ஜெபிக்கிற இறைவாக்கினருக்கும் ஊழியருக்கும் நன்றி சொல்லி எனது எளிய சாட்சியை முடிக்கிறேன். ஹல்லேலூயா.